ஹலோ ஆல். இன்றைக்கி E20 பெட்ரோலை பற்றின டவுட்டு தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் வரும், உண்மையாகவே அதனால் எதுவும் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலுமே பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றின நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். ஸோ அது பார்க்குறப்ப எனக்கு பெருசாக ஒப்பீனியன் கிடையாது. ஏன்னா பர்சனலாக அதை பற்றி டெக்னிக்கலாக என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கல. பட் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு மேக் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோ. அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க காட்டக்கூடிய ரிப்போர்ட்டுக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட்டுக்கு ஆக்சுவல் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு விஷயம் வந்து தப்பாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும்போது தான் சரி இதை பற்றி நம்ம ஒரு கிளாரிஃபை பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா சேனலோடைய மெயின் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள். இன்கேஸ் எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்லியான ஒரு சஜஷன் ஐடியா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வெஹிக்கிள் வந்து 2023க்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் பண்ணதாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் மட்டும் பண்ணிடுங்க. அது வந்து 2 வீலராக இருக்கட்டும் இல்லை 4 வீலராக இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் மட்டும் பண்ணிடுங்க. மற்றபடி பெரிய லெவலில் பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இன்கேஸ் உங்கள் வெஹிக்கிள் வந்து 2008க்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நமக்கு 2023லேருந்து 2008 வரைக்குமே 15 இயர் ஃபிட்னஸ் பீரியட் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். பட் 2008க்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து செக் பண்ணிடுங்க. ஸோ அது பார்த்துட்டு உங்களோட வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்துடலாம். மற்றபடி இதில் பெரிய லெவலில் பயப்படுற மாதிரியான இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது. பட் அதில் என்னென்ன சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக வந்து மெயின் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. பை.